சின்னதாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையின் மோட்டார் டிராஃபிக் ஆக்ட் சாப்டர் 203 செக்ஷன் 158 படி இலங்கையில் பாதுகாப்பு ஹெல்மெட் அணியாமல் வாகனம் செலுத்துவது, அதாவது மோட்டார் சைக்கிள் செலுத்துவது சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பான விஷயமாக கருதப்படுகிறது. பைக் ஓட்டுறவர் மட்டும் ஹெல்மெட் போட்டால் போதுமா? இல்லவே இல்லை. பின்னால் இருக்கிற பேசஞ்சர்ஸும் கட்டாயமாக ஹெல்மெட் போட்டே ஆக வேண்டும். நாம் ஹெல்மெட் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாமா என்றால் இல்லை. நாம் இலங்கையில் எஸ்எல்எஸ் 517க்கு ஏற்ப அந்த தரச் சான்றிதழை பெற்ற ஹெல்மெட்டுகளை தான் நாம் அணிய வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் நாம் அகப்பட்டால் நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? மோட்டார் டிராஃபிக் ஆக்ட் செக்ஷன் 158 படி ஸ்பாட் ஃபைன் விதிக்கப்படலாம். ரூபாய் 1000 தண்டப்பணமாக நாம் செலுத்த வேண்டியிருக்கும். ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹெல்மெட்டை நம்ம போலீஸாருக்காக அவங்களுக்கு பயந்து மட்டும் ஹெல்மெட் போடாமல் எங்களுடைய பாதுகாப்பதற்காகவும் அடுத்த பயணிகளுடைய பாதுகாப்பிற்காகவும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய விபத்து, ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடலாம். அதிலிருந்து பாதுகாப்பதற்காக நாம் ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும். பைக் ஓட்டுறவரும் ஹெல்மெட் போடுங்க, பின்னால் இருக்கிறவரும் ஹெல்மெட் போடுங்க. தரமான ஹெல்மெட்டுகளை தேர்ந்தெடுத்து கொள்வனவு செய்து அவைகளை போடுங்க. சட்டத்தையும் மதிப்போம், அதே போன்று பெருமதிமிக்க உயிர்களையும் பாதுகாப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்து கொண்டிருப்பது வழமை போல பழைய பேஜ் அல்ல, ஒரு புதிய பேஜ். மறக்காமல் ஃபாலோ பட்டனையும் அமர்த்திக்கிட்டு போங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.